தனிமனித தற்சார்பு வாழ்வியல் முறையே சூழலியல் பாதுகாப்பின் அடிப்படை வித்து. வணக்கம் மக்களே. நம்ம இப்ப பார்க்க இருக்கக்கூடிய காணொளி ஒரு தனி மனித குடும்பத்திற்கு தேவையான 500க்கும் மேற்பட்ட தாவர வகைகளை கொண்ட உணவு தேவையை தற்சார்பு முறையில இயற்கை வழி வேளாண்மை கொண்டு வெறும் கால்காணி நிலத்துல பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுதான் உண்மை. கால்காணி சூழலியல் அறக்கட்டளைக்கு உரித்தான இந்த கால்காணி நிலவமைப்பு குறித்த காணொலியை தான் நம்ம இப்ப பார்க்க இருக்கோம். அதற்கு முன்பு இயற்கை சீற்றங்களும் சூழலியல் பாதிப்பும் ஏற்படுறதுக்கான பெரும் காரணம் உலகமயமாக்கப்பட்ட இந்த நுகர்வு கலாச்சார முறை தான். தனி மனித தற்சார்பு முறையில உணவு தேவையை பூர்த்தி செய்யும் போது இந்த இயற்கை சூழலில் பாதுகாக்கப்படுது. சரி, கால்காணினா என்ன? தமிழர்களோட மரபுல நில அளவை வேலி, மா, குழி, காணி, மனை அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதுல அந்த காணி நிலத்தை 1/4 பங்கு தான் கால்காணி. அதாவது இப்ப நடைமுறையில உள்ள ஏக்கர் சென்ட் அளவை வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 சென்ட் நிலத்தோட அளவு தான் கால்காணி. ஒரு தனி மனித குடும்பத்திற்கு வெறும் 33 சென்ட் நில அளவை கொண்டு உணவு உற்பத்தியை, தனக்கான உணவு தேவையை தற்சார்பு முறையில பூர்த்தி பண்ண முடியும். இந்த நில வடிவமைப்பு மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம பல்லுயிர்களுக்கான உயிர்வெளி அமைப்பு, டிம்பர் மரங்கள், பழமரங்கள், காய்கறிகள், கீரைகள், பூக்கள், மூலிகைகள் மற்றும் கிழங்கு வகைகள், அதோட கால்நடை தீவனங்கள் சொல்லிட்டு பல்வேறு வகையான 500க்கும் மேற்பட்ட தாவரங்களை நம்மளால இங்க பேணி காக்கவும் முடியும், இதையும் சேகரிக்க முடியும். இந்த கால்காணி நில வடிவமைப்புக்கு ஏன் நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் தரீங்கன்ற கேள்வி நீங்க எழுப்புறது எனக்கு புரியுது. இந்த இயந்திரமயமாக்கப்பட்ட உலக வாழ்க்கையில எல்லோரும் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஓட்டம் எதற்காகன்னு கேட்டா பெரும்பாலான மனிதர்களுக்கு விடை தெரியல. அப்படி விடை சொல்லக்கூடிய நபர்களும் இயற்கைக்கு எதிரான விடைகளை தான் சொல்றாங்க. இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் தன்னோட வாழ்க்கையை வாழ்றதுக்கான அடிப்படை காரணம் தன்னோட உடல்ல உயிரை நிலைநிறுத்தக்கூடிய உணவை தேடிதான். இதுல மனிதனும் உள்ளடங்குவான். ஆனால் இதில் நம்மில் பல பேருக்கு தெரியாம இந்த ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் இந்த ஓட்டம் தடைபடும். நம்மாழ்வார் ஐயா தன்னோட உரையாடல்ல ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருப்பாரு. அந்த கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தோட தொலைத்தொடர்பு ஒரு நாள் துண்டிக்கப்படலாம். வானில் விமானங்கள் பறக்காம போகும். தண்டவாளங்கள்ல ரயில்களும் சாலையில வாகனங்களும் ஒரு நாள் இயங்காமல் இருக்கும். அப்போது தொலை தூரத்துல இருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாம் தடைப்படும். மக்கள் அப்போ பசியிலையும் பட்டினியிலையும் வாடுவாங்க. அப்போதுதான் புரியும் வேளாண்மைன்றது வணிகம் அல்ல, வாழ்வியல்னு. மக்களே, உணவு எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தனக்கான உணவை உற்பத்தி பண்ண தெரிஞ்சிருக்கணுன்றதுதான் என்னோட கருத்து. அப்படி உற்பத்தி பண்ண தெரிஞ்சிருந்தால் எந்த காலகட்டத்திலும் எந்த சூழலையும் தன்னோட தலைமுறைக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும். இயற்கையோட விதிப்படி தகுதியுள்ள உயிர்கள் மட்டுமே தப்பி பிழைக்கும். அந்த வகையில நாமும் நம் தலைமுறையும் இந்த உலகத்துல தப்பி பிழைச்சி உயிர் வாழணும்னா ஒவ்வொருவருக்கும் இந்த வேளாண்மை குறித்த அறிவும் அதை சார்ந்த அனுபவமும் தேவை. அதை சார்ந்த அனுபவத்தையும் அறிவையும் வெறும் கால்காணி நிலம் கொண்டு நம்மளால கத்துக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது தான் நாங்க இங்க வலியுறுத்துறோம். இது உலகில் உள்ள அனைத்து மக்களுக்குமே பொருந்துமான்னு கேட்டா கண்டிப்பா பொருந்தும். நம்ம இந்திய நிலப்பரப்புல வாழக்கூடிய மக்களோட எண்ணிக்கை 140 கோடி. இந்திய நிலப்பரப்பு 32.8 லட்ச சதுர கிலோமீட்டர். இந்த 32.8 லட்ச சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புல 13.5% நிலப்பரப்பே போதும் இந்த 140 கோடி மக்களுக்கான தற்சார்பு உணவு தேவையை பூர்த்தி பண்ண. இது வியப்பாதான் இருக்கும், ஆனா இது உண்மை. இது போல தனக்கான உணவு தேவையை வெறும் கால்காணி நிலத்துல ஒவ்வொரு குடும்பமும் பூர்த்தி பண்ண ஆரம்பிச்சாலே இங்க சூழலியலை மேம்படுத்தி இயற்கை வளங்களை பாதுகாக்க முடியும். மேலும் கால்காணி தற்சார்பு சூழலியல் வேளாண்மை என்ற புத்தகத்துல இது குறித்த தெளிவான விளக்கமான கருத்துக்களையும் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த புத்தகம் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் அவுட்டர் லைன். இந்த சார்ட்டோட சைஸ் 33 சென்ட். இதுல இருக்கக்கூடிய அந்த கிரீன் லைன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உயிர்வேலி அமைப்பு தான். பல்லுயிருக்கான சூழலை வந்து அங்க அதுங்களுக்கான இன விருத்தி, இனப்பெருக்கம், அதோட தேவையை வந்து அதோட இருப்பிடம், இது எல்லாமே இந்த உயிர்வெளியில தான் அமையும். அந்த உயிர்வெளி பயிர்களை நம்ம இங்க நடவு பண்றோம். நடவு பண்ணிட்டு இதுக்கு அடுத்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம், இந்த இடைப்பட்ட இடத்துல தான் நம்ம மரப்பயிர்கள், டிம்பர் மரங்கள் வைக்கிறோம். டிம்பர் மரங்கள் ஒரு விவசாயியா இருந்தாலும்
அவனோட பொருளாதாரத்துக்கு எதிர்காலத்துல தேவையை வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற பார்வையில இங்க டிம்பர் மரங்கள், என்னெல்லாம் மரங்கள் டிம்பர் மரங்கள் இருக்கிறதோ, இங்க இருக்கக்கூடிய மரங்கள் உயர்ந்து நேராக வளரக்கூடிய எந்த மரமா இருந்தாலும் இந்த பகுதியில நீங்க வைக்கலாம். அடுத்த லேயர் இதுதான் நான் சொல்றேன் அந்த அகழி. உங்களுக்கு இந்த நீல கலர் கோடு போட்டிருக்கு இல்லைங்களா, அது வந்து அகழி. இந்த கால்காணியில 3 பகுதிகள்லயும் அகழி, 3 திசைகள்லயும் அகழி இருக்கு. அகழியோட ஆழம் வந்து பாத்தீங்கன்னா 3 அடி ஆழம் இருக்கும். அகலம் 2 அடி 2 அடி ஆழம் தான் இருக்கும், 2 2.5 தான் இருக்கும். அகலம் வந்து பாத்தீங்கன்னா அதே 2 2.5 தான் இருக்கும். ஒரு ஜேசிபி இயந்திரம் மூலியமா நீங்க அந்த சின்ன பக்கெட் சொல்லுவாங்க, அதோட அகலம் தான் அதோட அகலம். வேற ஒண்ணும் இதுக்காக நாங்க மெனக்கட்டுலாம் எதுவும் யோசிக்கல. அதோட ஆழம் வந்து 2 2.5 அடி ஆழம். இது இந்த நீர் வந்து இதுக்கு எப்படி நீர் வரும் அப்படின்றதை நீங்க யோசிக்கணும். அப்ப இங்க நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம். நீர் மேலாண்மை, நீர் பெய்யக்கூடிய மழை நீரை எப்படி எந்த வடிவமைப்புல நீங்க அங்க போய் சேகரிக்க முடியும்? 2. ஸோ இங்க நீரும் வரணும், பெய்யற நீர் நிலத்துல தேங்கவும் கூடாது. இதையும் யோசிக்கணும். அப்போ இதுல இங்க இருக்கக்கூடிய மைனஸா பிளஸ்ஸா மாத்துறோம். அதாவது நம்ம நினைக்கிறோம் மழை நீர் தேங்கினா பயிர்கள் அழுகிடும், எல்லாருக்கும் தெரியும். அதிக மழை காலத்துல செடிகள் எல்லாம் அழுகக்கூடிய சூழல் ஏற்படும். அந்த நேரத்துல பெய்யக்கூடிய நீரை நம்ம என்ன நினைக்கிறோம், பிரச்சனையா பாக்குறோம். அந்த மழையை, அந்த பிரச்சனையா பார்க்காம அதை வந்து பாசிட்டிவா எப்படி, அது நேர்மறை சிந்தனையா எப்படி யோசிக்கிறோம்னா, அதற்காக தான் இந்த பாத்திகள் வந்து நம்ம இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், புதிய விஷயங்கள் எதுவும் கிடையாது. இந்த பாத்திகள் நம்ம 5 அடி பாத்திகள், இதெல்லாம் இந்த 5 அடி பாத்திகள்ல கால்வாய்களை, கால்வாய்னா மண்வெட்டி அளவு மண்ணை தான் எடுத்து போட்டிருக்கோம் பாத்தி. இதற்காக பெருசா மெனக்கட்டுலாம் செய்யல. அப்படி எடுத்த மண்ணில் இங்க கால்வாய்கள் உருவாகும். நம்ம நடப்பாதை இதுதான். ஸோ இங்க இந்த பாத்திகள்ல பெய்யுற மழைகள் எப்படியும் இந்த கால்வாயில வந்துடும் இல்லைங்களா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த கால்வாய் அமைப்பு இதெல்லாம் இணையும், இது ஒரு குறுக்கு கால்வாயில இணையும். இந்த குறுக்கு கால்வாயில இணைஞ்சதான் ஒரு பைப் உதவியோட நேரடியா போய் அந்த ட்ரென்ச்சுக்கு போகாம ஒரு பைப்பை வச்சு நம்ம அந்த உதவியோட நீரை வந்து நிதானமா வடிக்க வைக்கிறோம். வேகமா வடிச்சா என்ன ஆகும்னா மண்ணரிப்பு ஏற்படும். ஸோ அந்த புரிதலும் நம்ம இங்க இதுல பாக்குறோம். அந்த வகையில பெய்யக்கூடிய மழை நீரை இது ஏவாவும் இது பியாவும் நீங்க பாருங்க. இப்ப நான் சொல்ல வரதை நீங்க அப்படி எடுத்துக்கோங்க. இந்த ஏல பெய்யக்கூடிய மழை நீர் தனியாகவும், பியில பெய்யக்கூடிய மழை நீர் தனியாகவும் இந்த ட்ரென்ச்லயும் இது இந்த ட்ரென்ச்லயும் வந்து சேரும். சரி, ட்ரென்ச்சு வந்து நிறைஞ்சு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம 2 அடி வச்சிருக்கோம்னா ஒரு 1.5 அடி தண்ணீர் நிறையிற அளவுக்கு ஒரு மட்டத்துல நிறையிற தண்ணியை இந்த குட்டைக்கு எடுத்துட்டு வரும். அப்படி இங்க பெய்யற தண்ணி இந்த குட்டைக்கு வந்து சேரும். இந்த குட்டை வந்து உங்களுக்கு இதுவும் நிறைய அளவுக்கு மழை பெய்யும், கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. அந்த நீரை தான் நீங்க வடிக்கணும் வெளியே. இதுக்கு அடுத்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா இங்க பழமரங்கள் வைக்கணும். இந்த பழமரங்களுக்குள்ள கிழங்கு ரகங்கள் ஊடு பயிர், மரங்களோட நிழல வளரக்கூடிய எந்த பயிர்களையும் நம்ம இங்க வைக்கலாம். நாங்க பிரதானமா கிழங்கு ரகங்களை தேர்வு பண்றோம். அந்த வகையில இங்கெல்லாம் கிழங்கு ரகங்கள், தரைக்கொடி காய்கறிகள், மூடாக்குக்காக உயிர் மூடாக்குன்னு சொல்லுவோம். பூசணிக்காய், பரங்கிக்காய், அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, இது எல்லாமே மேட்டு பாத்தி அமைப்பு தான். இதெல்லாம் நடுவுல கால்வாய்கள் வரும், அது வடிகாலுக்கு போய் சேரும். சரி, இது உங்களுக்கு அவுட்டர்ல புரிஞ்சும். இங்க நம்ம எப்படி பாக்குறோம்னா, ஒரு விவசாயத்தை செய்யறவங்க எப்படி செய்யணும் அப்படின்னா மகிழ்ச்சியா செய்யணும். அது அங்க போகணும், நம்மளுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படணும். அப்போ ஒரு மனிதனோட உற்சாகம் எப்படி இருக்கும்னா, பார்க்கக்கூடிய அந்த பார்வை, நிறங்கள், இதெல்லாம் உற்சாகத்தை கொடுக்கும் இல்லையா. அது இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை அதெல்லாம். ஸோ அப்போ இந்த ஒழுங்குமுறையும் இதற்கான ஒரு சூழலும் இருக்கும் போது அந்த உற்சாகத்தோட அங்க களத்துல இறங்கி வேலை செய்யணும் எல்லாரும். இதுக்கு நுழைவு வாயில் ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். அப்போ உள்ள வரத்துக்கே ஒரு மன நிறைவா உள்ள வரணும். அதுக்குள்ள வரும்போது அந்த நுழைவு வந்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும், அதுல இறங்கி வேலை செய்யறதுக்கு. ஸோ அந்த மனநிலையை நம்ம முக்கியமா பாக்குறோம். ஏன்னா ரொம்ப கடினமான மனநிலை வேலை செஞ்சே நாங்க பார்த்துதான் இதெல்லாம் செய்யணுமான்ற கேள்விகள் எனக்குள்ளேயே எழ ஆரம்பிக்கும். அப்போ பண்றது வந்து நம்ம மேலதான் தவிர இயற்கை மேல இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழிகளையும் யுக்திகளையும் கண்டுபிடிக்கணும். அந்த வகையில இந்த நிலத்துல எப்படின்னா, இது வந்து உங்களுக்கு கிழக்கு பகுதி, இதுதான் கிழக்கு பகுதி. இந்த கிழக்கு பகுதியில சனி மூலையில இந்த குட்டை இருக்கு. அப்போ நுழைவாயில் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பகுதியில நுழைவாயில் வச்சிருக்கோம். இதுதான் நுழைவாயில். 2 பக்கம் பாத்தீங்கன்னா நடுவுல நடைபாதை இருக்கும். இந்த நடைபாதையில் தான் உள்ள வரணும். உள்ள வந்துட்டு உள்ள வரக்கூடிய பகுதி மேல ஃபுல்லா பந்தலுக்கான அமைப்பு. இதுல நீங்க பந்தல் காய்கறி போடணும்னு நினைக்கிறவங்க பண்ணக்கூடிய எல்லா காய்கறிகளையும், புடலங்காய், பீர்க்கங்காய், பாவக்காய், சுரைக்காய், எது பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ எல்லாமே இந்த பந்தல்ல ஏற்றி நீங்க பண்ணலாம். ஸோ பந்தலுக்கான கட்டமைப்பு
நம்ம தேவையோட உணவு தேவையை பூர்த்தி பண்றதுக்கான வடிவமைப்புல பந்தலும் ரொம்ப முக்கியம். அதோட நடுப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பந்தல் போகுது. இதெல்லாம் இந்த டீன்றது ஒரு பந்தல். இது தட்டார பந்தல். இந்த தட்டார பந்தல்ல இது முழுக்க வந்து கோவை நாற்றுகள் நடுறதுக்கு திட்டமிட்டு இருக்கும். இது கோவை கொடிகள், பல்லாண்டு கொடிகள். இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நில வடிவமைப்புல ஒவ்வொரு பயிரோட ஆயுள் காலம், ஆண்டு என்ன, அது நாட்கள் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அது வளர்ச்சி சூழல் எப்படி இருக்கும், தண்ணி தேவை எப்படி இருக்கும், சூரிய ஆற்றல் எப்படி தேவை இருக்கும், இதெல்லாம் நீங்க அந்த பஞ்சபூதங்களோட ஆற்றலை நீங்க உள்வாங்கிக்கணும். ஸோ அந்த வகையில கோவை எதுக்காக இங்க வச்சோம்னா, இது வந்து நீங்க இதுக்கு இத்தனை ஆண்டுகள் தான் இதோட ஆயுள் காலம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பிரதானமா 5 ஆண்டு காலம் கூட வச்சிருப்பாங்க. அதுக்கு மேலேயும் வச்சிருக்கவங்க இருக்காங்க. என்ன ஒண்ணு, காய்ப்பு குறையும். அப்ப புதுசா திருப்பி கட்டிங்ஸ் வச்சு திருப்பி புதுசா வைப்பாங்க. அந்த வகையில இதுக்கு பல ஆண்டுகள் நம்ம வச்சிருக்கலாம் அப்படின்றதுனால கோவை கொடியை இங்க முழுசா வைக்கிறோம். இப்போ விவசாயத்துல சந்தை மதிப்புல கோவைக்காயோட விலையும் வந்து ஏவரேஜா எப்பவுமே உங்களுக்கு ஒரு லாபகரமா இருக்கும். அப்போ இங்க கோவைக்காய் நடவு பண்ணும்போது இது முழுமையா நிழல் பகுதியா மாறிடுது. நீங்க இங்க வேலை செய்யறீங்கன்னா நிழல வந்து உட்காரணும்னா நீங்க இங்க வரப்புல வந்து உட்காந்துட்டா போதும். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலா என்ன பிரச்சனை வரும்ன்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் இங்க அந்த வடிவமைப்புக்குள்ளேயே வரும். அப்ப இந்த வடிவமைப்புல நீங்க பந்தல் போட்டுட்டு கோவைக்காய் ஏத்திட்டீங்கன்னா முழுமையா படர்ந்துருச்சுன்னா நிழல் பகுதியா இருக்கும். நிழல் கீழே வளரக்கூடிய எல்லாமே இந்த ஓரங்கள்லயே நீங்க நடவு பண்ணலாம். அதுக்குள்ளேயே ஊடு பயிரலாம். அது எல்லாமே நம்மளோட தேவையை பொறுத்தும் நம்மளோட அனுபவத்தை பொறுத்தும் தான் இருக்கு. இதுதாங்க கால்காணி நிலத்தோட வடிவமைப்பு. இந்த நில வடிவமைப்பு முழுக்க முழுக்க திரு ஆனந்த் அவர்களோட யுனிக் டிசைன், அதாவது தனித்துவமான வடிவமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா உயிர்வேலியில் மரங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் டிம்பர் மரங்கள், பழமரங்களும் இதில் வந்துடும். அதோட காய்கறிகள், கீரைகள், கிழங்கு வகைகள், மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழலுக்கும் தற்சார்பு வாழ்க்கைக்கும் ஏற்ற அற்புதமான வடிவமைப்புன்ட்டு வைங்களேன். மக்களே, இந்த காணொலி கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். கால்காணி சூழலில் அறக்கட்டளைக்கு உரித்தான இந்த கால்காணி தற்சார்பு நில வடிவமைப்பு நம்ம தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள்லையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களோட நிலத்திலையும் பண்றதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். இது குறித்த தகவல்கள் தெரிய இந்த காணொலி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய தொடர்பு எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. மேலும் இந்த கால்காணி நில வடிவமைப்பு குறித்த நேரடி களப்பயிற்சி வகுப்புகளையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது குறித்தும் நீங்க அந்த தொடர்பு எண் மூலியமா தொடர்பு கொண்டா தகவல்கள் பெறலாம். மேலும் இந்த கால்காணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பட்டன்ல இந்த காணொலி குறித்த கமெண்டை பதிவு பண்ணுங்க. அப்போதுதான் எங்களால் தொடர்ந்து இது குறித்த பல்வேறு காணொலிகளை பதிவு பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.